ஹாய் காய்ஸ், வணக்கம். Hey guys. கதம் இதுவே ஆரம்பம். மீண்டும் ஒரு மூவி ரிவ்யூ உங்களை சந்திக்கிறேன். இந்த தடவை வந்து ஹிருதயபூர்வம், அதாவது இதயபூர்வம் அப்படிங்கிற ஒரு தமிழ் வார்த்தை மாதிரி ஹிருதயபூர்வம் அப்படிங்கிறது மலையாள வார்த்தை. திஸ் இஸ் அ மலையாள மூவி பை அவர் மலையாளம் சூப்பர் ஸ்டார் மோகன்லால் சார். ஸோ மூவி டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக ஃபுல்லாக. Yeah, before watching the movie, what was your expectations? மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு லைட் ஹார்ட்டட் காமெடி, ரொமான்டிக் காமெடி. அது பார்த்தாலே தெரிஞ்சு படத்தில். பட் அதையும் தாண்டி சர்ப்ரைஸ் இருந்துச்சு. ஓகே, ட்ரெய்லர் பார்த்த உடனே ஃபீல் ஆச்சு. ட்ரெய்லரை பார்த்த உடனே ஒரு மோகன்லாலோட காமெடி இருக்கு. அப்புறம் அவங்க சங்கீத் ட்ரெய்லர் பார்த்தியா ஃபர்ஸ்ட்? பார்த்தேன். ஓகே, காமெடிஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டிங் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இதுபடி க்ளீனாக எனக்கு எந்த ஸ்டோரி லைன் தெரியல. ஓகே, ஸோ how was the movie overall? இப்போ ஆஃப்டர் வாட்சிங் what was the take on the overall movie? ஓவரால் மூவி நான் என்ன சொல்லுவேன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லைட் ஹார்ட்டட் மூவி மாதிரி எனக்கு தோணுச்சு. மலையாளத்தில் மேபி நிறைய படம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் பார்க்குறேன். பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்தந்த படங்கள் லைட் ஹார்ட்டட் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரேமலு அந்த மாதிரி ஸ்டைலில். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு இதில் வந்துருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. சூப்பர். மீட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? டெஃபினெட்லி நான் என்ன எதிர்பார்த்து போகணும் கண்டிப்பாக இருந்துச்சு அது. ஓகே, ஸ்டோரி அண்ட் டிரெக்ஷன் லைன் பற்றி சொல்லிடுங்க. ஒரு மிடில் ஏஜில் உள்ள ஒரு பர்சனுக்கு ஒரு டிரான்ஸ்பிளான்ட் ஹார்ட் கிடைக்குது. ஸோ அது அவர் லைஃப் வந்து எப்படி அவர் லைஃபே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுது. ஸோ அது எப்படி அவர் இருக்குங்கிறது அந்த கதை. ஓகே, ஸோ was the screenplay engaging or slow anywhere? It started with slow. போக it was engaging. But I have to say அது இதில் கொஞ்சம் காமெடி எலமெண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால அந்த ஸ்லோனஸ் பெருசாக ஃபீல் பண்ண முடியல. பட் ஸ்லோ இருக்கு, பட் அது நல்லா மாஸ்க் பண்ணியிருக்காங்க அப்படிதான் சொல்லணும். ஓகே, how was the director's work? டைரக்டர் சத்யன் அந்திகாட் வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஸ்டோரி எடுத்து அதில் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுத்து இன்ட்ரெஸ்டிங்காகவே பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. How was the performance of the lead actor or actress? பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக சொல்லணும். மோகன்லால் சார் இஸ் டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். ஒரு மிடில் ஏஜ்டு ஒரு அன்மேரிட் பர்சனாக அவருடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து சர்காஸ்டிக்காகவும் சீரியஸாகவும் காமெடியாகவும் அந்த டயத்தில் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறோம், ஹெல்த் காம்ப்ளிகேஷன் இருக்கிற ஒரு ஆளோட லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் சங்கீத் பிரதாப்னு ஒருத்தர், அந்த பையன் ஆல்ரெடி பிரேமம்லாம் வந்திருக்காப்புல, பிரேமலூர் வந்திருக்காப்புல. ஹீ டிட் அ ஃபேண்டாஸ்டிக் சப்போர்ட்டிங் கேரக்டர். ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாரு. இனி நல்ல காமிக்கலாக அதற்கு நல்லாவே இருக்கும். அண்ட் மாளவிகா மோகனன் ஒரு கிளாம் கேர்ள்ங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு வெர்சாட்டைல் ஆக்ட்ரஸ்ங்கிறது வித் எவ்ரி மூவி ஷீ இஸ் ப்ரூவிங். ஏற்கனவே தங்கலான்ல வி குட் சி சம் கிளிம்சஸ், இது நல்லாவே தெரிஞ்சுது. அண்ட் சங்கீதா, அந்த பழைய விஜய் படத்தில் நடிச்சவங்க, அவங்க சங்கீதா மாதவன் நாயர். ஐ திங்க் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்தில் பார்த்தேன். அவங்க இடையில வேறு படங்கள் பண்ணுறாங்க எனக்கு தெரியல, பட் நான் இந்த படத்தில் பார்த்தேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம். இட்ஸ் குட் ரிஃப்ரெஷிங். Which character impressed you the most? மோகன்லால் இம்ப்ரெஸ்ட். மோகன்லால் வந்து பிளாட்ஃபார்ம் ஆஃப் திஸ் மூவி. ஸோ இதில் வந்து மோகன்லால் இம்ப்ரெஸ்ட் இல்லைன்னு நம்ம சொல்றதுக்கு பாயிண்டே கிடையாது. பட் அதை தாண்டி எந்த கேரக்டர் இம்ப்ரெஸ்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மோகன்லால் கூட வந்த அந்த பையனோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிராவல் பண்ணாங்க. வந்து ஒரு ஆங்கர் பீஸ். பட் தீஸ் ஆர் த எலிமெண்ட்ஸ் தட் மேக்ஸ் த ஆங்கர். ஓகே, இப்போ டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பத்தி கொஞ்சம் பேசலாம். How was the music and background score? இந்த மூவிக்கு தேவையான அந்த ஒரு மெலடியஸ் அந்த இதை வந்து நல்லாவே கொடுத்துருந்தாங்க. பயங்கர எக்ஸைட்டிங்காக வேற லெவல் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் வாட் ரெக்வயர்ஸ் ஃபார் த ஸ்டோரி இஸ் ஆல்ரெடி டன். அது படத்துக்கு என்ன தேவையோ கண்டிப்பாக செஞ்சுட்டாங்க. ஓகே, how was the cinematography and visuals? சினிமாட்டோகிராஃபி அனு பண்ணியிருக்காங்க. ஃபுல் நேம் தெரியல, அனு ப்ளஸ் இது வந்துச்சு. விஷுவல்ஸ் இது புனேலையும் கொச்சியிலையும் எடுத்திருக்காங்க ஆக்சுவலாக அந்த மூவியை. அதுக்கான அந்த டைனாமிக்ஸ்லாம் நல்லா தெரியுது. நிறைய அவுட்டோர் ஷாட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த படத்துக்கு ஒரு ரொமான்டிக் பேஸ் பண்ண ஒரு படத்துக்கு, ஒரு காமெடி பேஸ் பண்ண ஒரு படத்துக்கு, ஒரு ரியலைசேஷன் பேஸ் பண்ண நீட் வே. ஓகே, எடிட்டிங் கொஞ்சம் ஸ்லோ தான். ஐ ஹாவ் டு சே ராஜகோபால் பண்ணியிருக்காரு, கே ராஜகோபால். எடிட்டிங் கொஞ்சம் ஸ்லோ தான். பட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், இந்த படம் வந்து ஒரு செட்டிங் பண்ணி அப்புறம் பே ஆஃப் பண்ணுற ஒரு மூவி. இட் இஸ் நாட் தட் அவெஞ்சர் கைண்ட் ஆஃப் மூவி ஆர் எனி கைண்ட் ஆஃப் லோக்கா கைண்ட் ஆஃப் மூவி. இது வந்து ஒரு செட் பண்ணி நம்ம எமோஷனல் ட்ராமானால இது இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கான எமோஷனல் இப்படி தான் இருக்கணும். பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வர படங்கள்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ் எடிட்டிங் கட் இருந்துகிட்டே இருக்கு. சம்டைம்ஸ் அது போர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன் திஸ் சினாரியோ திஸ் வாஸ் குட். ஐ வுட் சே தட். ஓகே, இப்போ ஆடியன்ஸ் கனெக்ஷன்ஸ் பத்தி பேசலாம். ஸோ which was the favorite scene? எனக்கு ஃபேவரட் சீன் பார்த்தீங்கன்னா அந்த மோகன்லாலோட 2 சேஞ்ச் ஓவர். ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஓவர், அவருக்கு ஒரு விஷயம் நடக்குது, அது சம்மந்தப்பட்ட ஒரு நியூ ஃபேமிலியை மீட் பண்ணுறாரு. அந்த ஃபேமிலியை பார்த்து எக்ஸைட் ஆகிற ஒரு தேங்க்ஃபுல்னஸ்காண்டி தான் அவர் போகிறாரு. வேற எந்த ஐடியாவும் இல்லை. அதுக்கப்புறம் அங்கே அவர் ஸ்டே பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வருது. ஐம் டெல்லிங் வித்வுட் ஸ்பாய்லர், சொன்ன கதை சொல்ல நல்லா இருக்காது. ஸோ அதை ஸ்டே பண்ணுற சுச்சுவேஷனில் அவரோட மைண்டு மாறுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மிடில் ஏஜ் அன்மேரிட் மேன். அதுக்கான 1000 காரணங்கள் சொன்னாலும் அவருக்குரிய ஒரு நேச்சுரலாக அந்த ஏஜில் உள்ளவங்களுக்கு என்ன இருக்கும், அப்போ அவங்களுக்கு ஒரு சில ஆசைகள்லாம் வருது. அதை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது எங்கே போய் முடியுது அப்படிங்கிறத அவர் ரியலைஸ் பண்ணுறதும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. Was there any boring scene or unnecessary scenes? போரிங் சீன்ஸ், அன்னெசரி சீன்ஸ் சொல்ல மாட்டேன். there are some scenes that was slow. இது வேணாம், இது தேவையில்லாம வச்சிருக்காங்க மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. பட் கொஞ்சம் ஸ்லோ வந்துச்சு. ஓகே, ஃபைன், that's part of the story. So message and takeaway. Does the movie convey any message? Yes, definitely it conveys a message. Very important message actually.
ஒரு லைஃப் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம வாழும்போது தெரியாது. டேக் இட் ஃபார் கிராண்டட் மாதிரி எடுத்துப்பாங்க. நமக்கு அந்த ஒரு ப்ரெஸ்ஸிங் சுச்சுவேஷனில் வந்து அதுக்கப்புறம் அந்த ரியலைசேஷன் பண்ணும்போது தான், பிகாஸ் தட் இஸ் த ஒன்லி வே யூ ட்ரூலி எக்ஸ்பீரியன்ஸ், நாட் ஃப்ரம் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அதர்ஸ். ஸோ நம்ம ஸ்பெஷலாக, அதாவது இப்போ இந்த மூவியில் ஒரு மார்க்கபிள் பாயிண்ட் ஒன்று வரும், வேர் தெர் இஸ் அ ரேடிக்கல் ஷிஃப்ட், அதாவது அந்த ஃபவுண்டேஷனே மாறுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்படி இருக்கும்போது தான் அவங்க லைஃப் டேக்லாம் கொஞ்சம் மாறும். ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு செகண்ட் லைஃப், செகண்ட் சான்ஸ் நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான ஒரு படம் தான். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது அது வரைக்குமே நல்லாயிருக்கும். ப்ளஸ் எண்டில் வந்து நம்ம ஒரு விஷயம் ரொம்ப ஆசைப்பட்டோமே இது இல்லையே அப்படிங்கிறது இல்லாமல், இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இல்லை சாரோ எண்டிங்காக இல்லை நியூட்ரல் எண்டிங்காக இது எதுவுமே பண்ணாமல் நேச்சுரலாக அதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வருதுங்கிறத ஒரு கிளிம்ஸில் சொல்லி முடிச்சிருப்பான். which is the last scene of the movie was very good actually in my opinion. Okay, final verdict. Would you recommend others to watch this movie? Definitely. அதாவது ஒரு ஆக்ஷன் படங்களோ ஒரு த்ரில்லர் படங்களோ சூப்பர் நேச்சுரல் படங்களோ, நானே சூப்பர் நேச்சுரல் ஃபிக்ஷன் ஃபேன் தான், நான் பார்ப்பேன், அதெல்லாம் வேறு விஷயம். பட் அதை தாண்டி வந்து மூவிஸ் ஆர் இனிஷியலி மென்ட் டு பி டு கனெக்ட் வித் த பீப்புள். ரியல் லைஃப் மாதிரியே இருக்கும் அந்த படம். ஆமாம், ரியல் லைஃப் மாதிரி உள்ள படத்தை வந்து எதுக்காண்டி போய் நம்ம தியேட்டரில் பார்க்கணும் நம்ம கேட்கக்கூடாது. நம்ம ரியல் லைஃப் எக்ஸாக்டாக அதே மாதிரி இருக்காது. ஸோ நம்ம அதை ஏதாவது டேக் அவேஸ் எடுத்துக்கலாம், நம்மளால ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும். யூ டோன்ட் நீட் அ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, ஆர் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த டேர்ம்ஸ் ஆஃப் மிலிட்ரி அண்ட் வெப்பன்ஸ், ஆர் குளோபல் பாலிடிக்ஸ் பற்றியோ இல்லை வந்து என்வாயர்மெண்டல் இதை பற்றி தெரிஞ்சு தான் போய் படம் பார்க்கணும் அவசியம் இல்லை. இன் டேர்ம்ஸ் ஆஃப் தட் சிம்பிள் என்டர்டைன்மெண்ட் அண்ட் கொஞ்சோண்டு இன்ஃபர்டைன்மெண்ட், லைக் அப்படி இருக்க மூவிகளும் தேவை தான். யூ கான்ட் ஆல்வேஸ் ஹேவ், ஐ மீன் டாக்குமெண்ட்ரி மூவியே பார்க்க முடியாது, ஆக்ஷன் மூவியே பார்க்க முடியாது, லவ் மூவியும் கண்டினியூஸாக பார்க்க முடியாது. பட் ஒரு ரேடிக்கல் சேஞ்ச் இருக்கணும், ஐ மீன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கணும். இன் தட் கேஸ் திஸ் மூவி வாஸ் டெஃபினெட் ரெக்கமெண்ட். கண்டிப்பாக பாருங்க. ப்ளஸ் அண்ட் மைனஸ் வெபிக்ஸ் வந்திருக்கலாம். இது நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் ஓடிடி தான் எனிவே. ஸோ வீட்டில் இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல டைம் இருக்கும்போது உட்காந்து பார்த்தீங்கன்னா செமையா என்ஜாய் பண்ணுவீங்க. சீரியஸ்லி மோகன்லால் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் லைக் டாப் ஆஃப் தி வேர்ல்ட். யூ ரேட்டிங் அவுட் ஆஃப் 10? I rate 8. 9.5. எல்லா படமும் 9.5 தான் இஷ்டத்துக்கு. ஏன்னா எனக்கு எல்லா படமும் பிடிச்சிருக்கு, நான் என்ன பண்றது. சரி, ஓகே, that's it. மீண்டும் ஒரு நல்ல ஒரு மூவி ரிவ்யூ சம் கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் கதாம் இதுவே ஆரம்பம்.